கூட்டணி நீடிக்கும். இந்த தேர்தலில் வந்து நீடிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. நீடிக்க வாய்ப்பு இல்லை தான். கூட்டணி நீடிக்காது. நீடிக்க வாய்ப்பு இல்லை. நீடிக்க வாய்ப்பு இல்லை. விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. டிவிக்கே தான் கூட்டணி ஆகும். சென்ட்ரல் பவர் வரணும்னா இது ராகுல் நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் 40 சீட்டு கொடுக்குறாங்க. வெறுமனே வந்து கூட்டணினால மட்டும் வர முடியாது. காங்கிரஸ் வாங்கினா அதிக சீட்டில் அவங்க வந்து வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் எப்பவுமே தனி கட்சி ஆட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி வரவே வராது. தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தொடர்ச்சியாக வந்து பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு சார். இந்த கூட்டணி நீடிக்க வாய்ப்பு எப்படி இருக்குங்கய்யா? இந்த தேர்தலில் வந்து நீடிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா மாநில கட்சிகளை வந்து காங்கிரஸ் வந்து அரவணைச்சு போகிறதே கிடையாது. கூட்டணி நீடிக்கும், நீடிக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணி நீடிக்காது. காங்கிரஸ் டிவிக்கே தான் கூட்டணி ஆகும். அதனால் தனித்து தான் டிஎம்கே நிற்கும். நீடிக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக நீடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து திமுக வந்து இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு, ஆள்ற கட்சி. அண்ட் மோர் தென் என்னென்னா இப்போ காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க இதுலேயும் இல்லை. ஸோ அதனால் அவங்களோட பேச்சு எவ்வளோ பேசினாலும் திமுக கிட்ட எடுப்படாது. நீடிக்க வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, பங்கு கொடுக்காம இத்தனை சீட்டு கொடுக்காம தான் அது கலந்து போயிட்டு விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. அவங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக இது உண்மை. அவங்க பங்கு கொடுத்து இத்தனை சீட்டு தரேன்னா திமுக கூட அலையன்ஸும் கண்டிப்பாக தொடரும். கொடுக்காம இருந்தால் அதை மாறிடும். நீடிக்க வாய்ப்பு இல்லை தான். ஏன்னு கேட்டால் அவங்க ஒவ்வொருத்தர் விஜய் வந்து அறிவிச்சிட்டாரு இப்போ ஆட்சியில் பங்கு தரேன்னு. அதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ்காரங்க கேட்குறது தப்பு. தமிழ்நாட்டில் எப்பவுமே தனி கட்சி ஆட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி வரவே வராது. நீடித்தாலும் அதிக சீட்டு காங்கிரஸ் வாங்கினா அதிக சீட்டில் அவங்க வந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா காங்கிரஸில் வந்து பெரிய ஆளுங்க, அதாவது வந்து பழைய காலத்தில் இருக்கிற ஆளுகள் இப்போ இல்லை. அவங்க இருந்தாங்கன்னா அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு வந்து சரியான ஒரு இளைஞர்கள் இல்லை. கொடுக்க வாய்ப்பு கிடையாது. கொடுக்க வாய்ப்பு இருந்தால் திமுக அவுட் ஆகிடும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சீட்டு அவ்வளோ இல்லை. அதனால் காங்கிரஸுக்கு அவ்வளோ செல்வாக்கும் இல்லை. அதனால் அவங்க சீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. போன ட்ரிப்பு கொடுத்தத விட இந்த ட்ரிப்பு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுதான் ஸ்டாலினோட முடிவு. இளைஞர்கள் இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் வெற்றி பெறும். ஆனால் இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த முதியவர்களே கூப்பிட்டு அந்த பைஜாமா போட்டுக்கிட்டு அந்த கதற வேஷ்டியை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கிறதுனால அவங்களால அதிக சீட்டு வாங்கி வெற்றி பெற முடியாது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து டிஎம்கே வந்து வின்னிங்கில் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் வந்து நீங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து ஸ்டாலின் 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 தான் பேச்சு வருவது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்கள் மத்தியில், இப்படி இளைஞர்கள் மத்தியில் வந்து அவங்க அதிகமாக வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ இளைஞர்கள் படிக்கிற பிள்ளைகள் இப்போ நிறைய உதவிகள் வந்து, அதாவது வந்து சுயநலத்துக்காக செய்யாமல் பொது நலத்துக்காக படிக்கிற மாணவர்கள், முதியோர்கள், மற்ற வந்து இந்த பெண்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க நிறைய உதவிகள் செஞ்சு வர்றாங்க. அதனால தான் அவங்களோட தொடர் தோல்விகளுக்கே முக்கியமான காரணமே மாநில கட்சிகளை வந்து அவங்க வந்து அரவணைச்சு போகிறது கிடையாது. மாநில கட்சி தான் ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அவர் சென்ட்ரல் பவர் வரணும்னா முதல்ல மாநில கட்சிகளை ஒருங்கிணைச்சி அவங்களுடைய தேவைகளை ஃபில்ஃபில் பண்ணி அவங்களுடைய என்னென்ன வேணுன்றது அவர் யோசிச்சா தான் சென்ட்ரல் அரசியல். புரியுதுங்களா? மாநில அரசியல் இல்லாமல் மத்திய அரசு கிடையாது. இதை வந்து ராகுல் நல்லா புரிஞ்சுக்கணும். எனர்ஜெட்டிக்காக இருக்கார், நல்லா பேசுகிறாரு. ஆனால் அது மட்டும் உதவாது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியோட பகை இது மத்திய பிரதேசில் பகை, சிந்தியா ஃபேமிலியோட அவங்களோட பகை இருந்து அவங்கள போனாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய மாநிலம் ரொம்ப முக்கியமான மாநிலம். அதுலேயும் வந்து சரத் பவார் முக்கியமான இவங்கள்ட்ட பிரிஞ்சு போனவங்களே ஆரம்பித்து வந்தால் எதுக்கே அப்புறம் காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது. காங்கிரஸ் எவ்வளோ பழமையான கட்சி. அதை வந்து அவர் எடுத்து போகிறதுல துள்ளல் அதிகமாக இருக்குது, எனர்ஜி அதிகமாக இருக்குது. எடுத்து போகிற விதம் கம்மியாக அவருக்கு தோணுது. இதை அவர் புரிஞ்சுக்கிட்டாக்க கண்டிப்பாக போடலாம். இங்கே வந்து டிஎம்கேவுக்கு தான் செல்வாக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒத்து வராது. ஆனால்
அவர் பாதி தான் கொடுக்க முடியாது. அவன் எவ்வளோ கொடுக்குறாங்க கம்மி தான் கொடுக்க முடியும். அவன் கேட்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கேட்குறாங்கன்னா காங்கிரஸுக்கு வலுவான தொண்டர்கள் கிடையாது, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதனால் அவங்க ஆல் இண்டியா கட்சியில் காங்கிரஸுங்கிறது பெருசாக இருக்கலாம் ஒழிய தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு தொண்டர்களே கிடையாது. பூரா அவங்கவுங்க பெரிய தலைவர்கள் தான் இருக்கிறாங்களே ஒழிச்சு தொண்டர்கள் கிடையாது. அதனால் அவங்களுக்கு தொகுதி கொடுக்குற ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குற ரொம்ப இது தவறு தான். இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்போது 40 சீட்டு கொடுக்கலாம் ஐயா. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாகவே காங்கிரஸ் தான் அலையன்ஸ், புரியுங்களா? அதுக்கு மக்கள் அங்கே அந்த அந்த ஊர் சைட்லெலாம் காங்கிரஸ் கொஞ்சம் இது செல்வாக்கு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சம் காங்கிரஸுக்கு 40 சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக தொடர்ந்து வராங்கல்ல, அவங்கள கொடுக்கலாம். அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா இப்போ கரெக்டாக அவங்களும் ஆள்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கல ஒரு இது இருக்குது. அவங்க இல்லவே இல்லையே, வச்சாலும் அவங்களுக்கோட அந்த இதுக்கு வராது, அந்த கிராஃப்ட் நல்லா இதாகாது. ஸோ ஆல்மோஸ்ட் திமுக இருந்தால் மட்டும் தனியாக இருந்தால், இல்லைனா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டணி மட்டும் வச்சா மட்டும்தான் இதாகும். அவ்வளோ கேட்குற சீட்டு கொடுத்தாக்கா சுத்தம் டிஎம்கே வராது, அதில் வர முடியாது. ஒரு குத்துட்டா டிஎம்கே தூத்துறோம், ஆல்ரெடிஸ்லாம் போயிடும். அது எப்படிங்க கொடுக்கும்? 50-55 வருஷமாக டிஎம்கே ஆட்சி அமைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு எப்படி பங்கு கொடுப்பாங்க? காங்கிரஸுக்கெலாம் பங்கு கொடுக்க மாட்டாங்க. திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி ஆட்சியில் பங்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவா தான், மற்ற கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று திமுக, ஒன்று அண்ணா திமுக. இது அவங்க கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி தான். ஆனால் இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எந்தெந்த தொகுதியில் இவங்க வெற்றி பெற முடியும்? போன தடவை எந்த தொகுதியில் வெற்றி பெற்றாங்க? எத்தனை சீட்டு வாங்கினாங்க? அதே சீட்டு இன்றைக்கி வேணும்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குது? வெற்றி வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறது தானே தவிர வேறுபடியாக வந்து அவங்க வெற்றி பெறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அவங்க நிற்கிற தொகுதிகள் இல்லை. ஏதோ ஒரு 5 பேர் 6 பேர் நிற்கிறதுக்கான தொகுதிகள் வேணுமுன்னா அவங்க பழைய ஆளுங்க அப்படியே அந்த தொகுதியை தக்க வச்சுருக்கிறவங்க வேணால் வெற்றி பெறலாம். அதுலேயும் வந்து நிறைய சேவை செய்யாமல் விட்டுருக்குறாங்க. காங்கிரஸ்காரங்க வந்து அதிகமாக வந்து மக்களிடத்தில் பிரபலம் இல்லை. இவங்க காங்கிரஸா இவங்க என்னத்தை செய்ய போகிறாங்க? இப்படித்தான் பேசிக்கிறாங்க. காங்கிரஸுடைய இது வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே போயிருக்கு ஓட்டு சதவீதம். இதில் வந்து நாங்கள் அதிக தொகுதி இவங்க கொடுத்தாலும் நீ எப்படி வர்ற? பழைய எலெக்ஷனில் நீ நினச்சிப்பாரு எவ்வளோ தொகுதி கொடுத்துருக்கோம், நீ எவ்வளோ வந்திருக்கேன்னு. லாஸ்ட் 20 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அது. அப்போனா நீ அதுக்கு தகுந்தபடி போய் மாநிலம் வச்சு கட்சி வச்சுனா தான் இந்தியா கூட்டணியில் வந்து உனக்கு இது வரும். நீ இதில் இருக்கிறதையும் நீ குறைச்சிட்டே போனீங்கன்னா இன்னும் உன்னுடைய மதிப்பு செல்வாக்கு வந்து குறையும். இதுதான் வந்து முக்கியமாக பண்ணணும். இது ராகுல் காந்திக்கு யார் அவருக்கு அட்வைஸராக இருக்காங்க என்னன்னு தெரியாது. சும்மா எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு தப்பான அணுகுமுறையில் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி தனியாக காங்கிரஸ் தொகுதி கொடுத்தா எத்தனை தொகுதி வரும்? இன்னும் கேட்டால் வரவே வராது. சொந்த செல்வாக்கில் சில பேர் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட முடியாத நிலையில் இருக்குது காங்கிரஸ் கட்சி. புரியுதுங்களா? இதை வந்து அவங்களுக்கு வந்து பிரியங்கா காந்திகிட்டையும் சரி ராகுல் காந்திகிட்டையும் சரி சொல்லணும். அவங்க அன்னையார் சோனியா காந்தி கூட ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் தலையெடுத்த பிறகு இன்னும் சரியான வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ நீ வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோன்னு. உனக்கு 4 மாநில கட்சி அங்கீகரித்து போனாலே உனக்கு வெற்றி உறுதியா? தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், இதை 4 நீ ஒழுங்காக எடுத்துகிட்டு போனாலே நீ சென்ட்ரலில் உட்காடுறாயா? இது தெரியாமல் அலைஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. இதை எடுத்து சொல்கிறது யார் எடுத்து சொல்லுவா உங்களுக்கு? இதனால் நீடிக்கல. அவங்க பங்கு கேட்குறாங்க, இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க மேலிடம் வந்து அதுக்கு முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் மேலிடத்தில் அது முடிவு பண்ணுவாங்க. பிரியா காந்தி வந்து இருக்கிறாங்க, காங்கிரஸில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? இளம் தலைமுறையை பெண்களிடத்தில் அவங்க வளர்க்கணும். இளம் தலைமுறையை கொண்டுட்டு போகணும். மாணவர்கள் மத்தியில் கொண்டுட்டு போகணும். மாணவிகள் மத்தியில் கொண்டு போகணும். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து இறங்கி வேலை செய்யணும். கௌரவம் அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த கௌரவங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் காங்கிரஸ்காரங்க வந்து கீழ்ப்படிஞ்சு போகவே மாட்டாங்க. அவங்க வச்சது தான் சரி, நாங்கள் கேட்குறது தான் சரி, நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம், தோற்றுட்டு போகிறோம், இப்படிங்கிற ஒரு பாணியில் தான் போயிட்டுருக்குது. அதாவது நாங்கள் இந்தந்த தொகுதியில் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு எய்ம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. என்னங்க அது மாதிரி அந்த எய்ம்ஸ் வந்து இந்த தொகுதி எங்களுக்கு சுயமானது அப்படிங்கிற மாதிரி இல்லை. கரூர் தொகுதி இருக்குது, அந்த பொண்ணு வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. அது வீடேறி போய் வேலை செய்யுது. எந்த இடத்துலையும் போய் அது கரூர் தொகுதியில் வேலை செஞ்சிட்ருக்கு. அது வந்து வெற்றி பெறதுக்கு எப்போ வேணுனாலும் அது ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதை தோற்கடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை கட்சி அங்கே போய் இறங்கினாலும் முடியாது.
அதே மாதிரி டிஎம்கே வந்து ஏழைகள் மத்தியில் போயிட்டே தான் இருக்குது. கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஏழைகள் என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த கட்சியில் வந்து அப்படி இல்லை. இவங்க அதிக தொகுதி கேட்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் வெற்றி பெறதுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து இவங்க கேட்குற தொகுதிகள் எத்தனை இருக்கோ அத்தனை தொகுதியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ முக்கியமான ஒரு 4-5 பேர் ஜெயிக்கலாம். அவர் சொன்னதான் கரெக்டு. ஏன்னா அவருடைய அவ்வளோ பெரிய தலைவர், அவருக்கு தெரியும் ஒரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தம் நம்ம பண்ண முடியாது இல்லையா. காங்கிரஸ் வந்து இவங்ககிட்ட வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் திமுக கிட்ட மட்டும் செல்லாது. ஏன்னா திமுக கிட்ட வந்து அவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜின்றது வேறு. இவங்க வந்து டிமாண்ட் பண்ணியோ இல்லை மணியை வந்து டிமாண்ட் பண்ணி வச்சு கூட்டணிக்கு வரலாம், வாங்க சீட்டு கொடுங்க, இவ்வளோ சீட் நான் கொடுக்குறேன்னு வச்சா கூட திமுக ஒத்துக்காது. ஏன்னா திமுக ஒன்று ஸ்டாண்டர்ட் இங்கேயே நம்ம இது கேப்பபிலிட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் அதிகம் வரும். காங்கிரஸ் வச்சா வராது. ஏன்னா அவங்களுக்கே அது வரலையே. ஆல்மோஸ்ட் நடந்த தேர்தலே அவங்களுக்கு சரியாக பர்சன்டேஜ் வரல. ஸோ அப்போ திமுக இது ஸ்டாண்டர்டாக இங்கேயே இருந்து அவங்க என்னென்ன பண்ணணுன்றதை ஐடியாலஜி பேசிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளானை அவுட் கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக வரும். காங்கிரஸில் அந்த டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்காங்க. இவன் தனிச்சிருந்தனாலே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா. வசந்தன் போயிருக்காருல்ல, அவங்க பையன்லாம் இந்த அங்கே அவருக்காக பார்த்து ஓட்டு போட்டவங்க தான் காங்கிரஸுக்கு. காங்கிரஸால் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. கேட்க எப்படி கேட்க முடியும்? உனக்கு முதல்ல நீ இதுவே இல்லை, தொண்டர்களே இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. எல்லாமே மாநில கட்சிக்கு தாவிட்டாங்க. இல்லது அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி, இங்கே வந்து மூப்பனார் கட்சின்னு வந்தது. அப்புறம் ஆந்திராவில் வந்து பிரிஞ்சு போச்சு, கர்நாடகாவில் பிரிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போய் அவங்கவுங்க ஒரு இனிஷியலை வச்சு ஆரம்பிச்சிட்டு போகிறாங்கன்னா இது யார் மேலே தப்பு? யாரை நீ அரவணைச்சு போல? ஜெகன்மோகன் யார்? அவரை பிரித்து போனீங்க, அப்போ தனியாக அவர் வந்தார். அதையெல்லாம் எதிர்கட்சிக்கு வந்து நீனே வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வர இருக்கிற நீ, புரியுதா? இதை நீ என்னைக்கு நீ தெளிவாகிறியோ அன்னைக்கு தான் நீ சென்ட்ரலில் உட்கார வைக்க முடியும். நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, குறை சொல்கிற நல்லா தான் பேசுகிற, நல்லா மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஆனால் நீ மாநில அரசியல் தலைவர்களை பகைச்சிக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கூட்டாட்சி தட்டுன்றது மாநிலங்களை வச்சு தான் கூட்டாட்சி. டெல்லின்றது ஒரு தனி பவர் கிடையாது. மொத்த பவர் வந்து மாநிலங்களையும் தான் போதும் உனக்கு. அது அரசியலாக இருந்தாலும் சரி, இது ஃபைனான்ஸ் அதாவது வணிக ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியுமே அவங்களுக்கு தான் போகுது. இதை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அது பத்திரிகை சொல்லி கொடுக்குதா இல்லை அவராக படிச்சுக்க போகிறாரா, எப்போ அவர் பண்ண போகிறாருன்றது தெரியல. ஏன்னா பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு மாற்று அரசியலே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த செயலை செஞ்சுட்டாங்க. ஆனால் இவர் வந்து செய்கிறாரா? பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்குற, மக்கள் மத்தியில் பேசுகிற, ஏன் அரவணைச்சு போகிறதா என்ன உனக்கு இருக்குது? இன்னைக்கு நீ டிஎம்கேல வந்து 10 தொகுதி கூட வாங்கிட்டதுனால நீ என்ன ஆகிட போகிற? ஜெயிச்சு வந்தால் கூட நீ என்ன ஆகிட போகிற? நீ வாட் ஃபார்? நீ மாநிலத்தை ஜெயிச்சு என்ன பண்ண போகிற? நீ என்ன பண்ணிட முடியும் உன்னால்? அப்படின்னும் போது நீ இறங்கி போய் அவங்களுக்கு வேலை செய்கிறத விட்டுட்டு நீ பாட்டில் சின்ன பசங்களை வச்சு சின்ன பசங்க தப்பு, சின்ன ஆளுங்களை 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு நீ பேசுகிறது வந்து உங்களுடைய அரசியல் முதுமைக்கு வந்து நல்லதில்லை. திமுகவுக்கு பலன் கிடைக்கும், காங்கிரஸ் கூட இருந்தால் திமுகவுக்கு பலன் தான் இல்லையா. இது காங்கிரஸை விட திமுக கொஞ்சம் பெரிய கட்சி. அது வந்து இந்தியா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் தான் பெரிய கட்சி. அதில் திமுக ரொம்பவும் பெரிய கட்சி. ஏடிஎம்கே கொஞ்சம் உடஞ்சி போச்சு. செல்வாக்கு வந்து இப்போ திமுகவுக்கும் இருக்குது, காங்கிரஸுக்கும் இருக்குது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்காங்க ஐயா. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போயிடுச்சு, 67ஓடு முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு பின்னாடி காங்கிரஸே கிடையாது. இன்றைக்கி காங்கிரஸுக்கு தொண்டர்கள் கேட்டு பாருங்கள், காங்கிரஸ் தொண்டர்களே கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் தொண்டர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க வச்சு காங்கிரஸில் தொண்டர்களே கிடையாது. வளரல, சுத்தமாக வளரல. ஏன்னா கொடி பிடிச்சிட்டு போகிறாங்க, கொடி பிடிச்சி வராங்க, ஆனால் உண்மையில வளரல. ஏன்னா அவங்க ஏன் வளரலைன்னா அவங்க பண்ண வேண்டிய எந்த விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணலை. அவங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுக்கு இல்லை. அவங்க நார்த் இந்தியா இதுக்குள்ளேயே தான் இருக்காங்க தவிர இப்போ தேர்தலால் மட்டும்தான் ஒரு டச் கொடுக்குறாங்க. திமுக சப்போர்ட் வேணும் உள்ளே வரத்துக்காக தான். பட் உண்மையிலே பார்த்தா அவங்க ஒன்றுமே பண்ணலை. வளர்ச்சி இன்னும் இல்லை. காங்கிரஸ் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இளைஞர்களை அவங்க வந்து ஒன்று திரட்டணும். இப்போ எப்படி விஜய் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கியிருக்கிறார், இதில் காங்கிரஸில் வந்து இளைஞர்கள் மத்தியில் பேர் வாங்குற மாதிரி யார் இருக்கிறாங்க? திமுகனால் எஃபர்ட் போடனால தான் திமுக வளர்ந்தது, இல்லை வளராது. ஏன்னா இத்தனை வருஷம் 75 வருஷம் ஒரு கட்சியை வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கிற சாதாரண விஷயம் கிடையாது.
2 தடவை பார்க்கலாம் 3 தடவை பார்க்கலாம் இல்லையான்னு சொன்னால் ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க கேபிள்டாக ஏதோ பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 50% அவங்க பண்ணுறாங்க 50% வந்து பண்ணல அப்படின்றது நம்ம மக்கள் கருத்து, வெறும் மக்களோட கருத்து தான். பட் காங்கிரஸ் வந்து ஒரு தலைவர்னு சொல்கிறாரு இது மாதிரி இந்த காங்கிரஸால் தான் திமுக வந்து இவ்வளோ லெவலுக்கு வந்ததுன்னா அது உண்மையாக கிடையாது. இல்லை வளரல எல்லாம், காங்கிரஸே வளரல. திமுக வளர்தான் கொஞ்சம் ஒரு சீட்டு திமுக இல்லை இரு இடம் மேலே இல்லாத போயிடும். இப்போ திமுக இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இவங்களோட க்ரோத் இருக்குது. இப்போ சொல்லக்கூடாது சீமான் அவர்கள் இருக்காங்க. ஸோ எங்கேயோ இருந்தார், அவர் பர்சன்டேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது. இப்போ ஒரு 3வது கட்சியாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்களே, ஸோ அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவங்களும் கொடுக்கணும். இங்கேருந்தே அவங்களும் ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க எங்கேயோ ஐடென்டிட்டி கொடுக்கணும், அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அதனால் அவங்க பர்சன்டேஜ் பார்க்குறாங்க. இந்த தேர்தலில் 5 வருஷத்தில் இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வராங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க ஒன்றுமே வராமல் சென்னைக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ எதுவுமே செய்யாமல் வெறுமனே வந்து கூட்டணினால் மட்டும் வர முடியாது, எதனாச்சும் பண்ணணும் தான். அப்படிப்பட்ட விஜயகாந்த் இருந்தது அதிமுக கூட்டணி இருந்தார். ரிஷிவந்தன் தொகுதியில் ஒரு தொகுதி எம்எல்ஏ இருந்தவர் அதிமுக கூட்டணியில் 229 சீட்டு எம்எல்ஏ ஆகினார். அவர் அம்மாவை மதிக்கலை, அதனால் அந்த கட்சி நடுரோட்டில் போயிடுச்சு. இப்போவும் விஜயகாந்துக்கு அந்த மவுஸ் இல்லை. விஜயகாந்துக்கு இருந்தது கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது, ஒரு 8% 7% ஓட்டு இருந்தது. இப்போ அந்த பெர்சன்ட்டோட ஓட்டு இல்லை. இப்போது அந்த தேமுக கட்சி நிர்வாகி அந்நியாரம்மா பேரம் பேசி சீட்டு கேட்குறாங்க திமுகவுக்கு. திமுக 6 சீட்டு தரேன், ஒரு மேல் சீட்டு ஒன்று தரேன். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு 500 ஓட்டு இருக்குது. அந்த ஒரு எண்ணத்தில் திமுக கூட்டணிக்கு கூப்பிடுது. இவங்க எல்லா தொகுதிக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணணும், எங்களுக்கு மேல் சபை ஒன்று வேணும் அப்படின்னு 15 சீட்டு கேட்குறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாரி அதிமுகவில் போய் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுன்னு. அவங்களும் அதிமுக மாவட்ட செயலர் கூட போட்டு பேசினாங்க. நாங்கள் தேமுக வந்து இவ்வளோ சீட்டு கேட்குறாங்க. அப்போது மாவட்ட செயலர்கள் முடிவில் நாங்கள் சொல்கிறோன்னா மாவட்ட செயலர்கள் பேசி பார்த்தாங்க. அவங்களும் 8 சீட்டு 7 சீட்டு தரேன் அப்படின்னு எடப்பாடியாரையா சொல்லிட்டாரு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ தேமுக நடுத்தரில் நிற்கிது. கூடுதலாக இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டோம் சொல்கிறாங்க. உண்மையாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்காங்களா? காங்கிரஸ் இது வரைக்கும் வளரல. ஆனால் ஒரு காலத்தில் காங்கிரஸ் வளர்ந்தது. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு மவுசு இல்லை. இப்போ பிஜேபி நல்லா வளர்ந்து வருது. அதனால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குது.